கருணாகரன் பத்தி பேசிட்டு அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்கள். கருணா வந்து சசி, கருணா, பாலசேகரன் சார், பாலாஜி சார், அப்புறம் எங்க சர்க்கிள்ல இருந்த எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர். நாங்கெல்லாம் தமிழ்ல படம் பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ முருகதாஸ் இங்க எங்களுக்கு ஈக்குவலா எங்களை தாண்டி கூட சொல்லலாம் பவர்ஃபுல்லா அங்க வந்து எல்லா ஹீரோ விரும்பக்கூடிய மிக சூப்பரான ஒரு டைரக்டருங்க. அவருடைய படம் ஆனந்தமலைன்னு ஒரு படம், அதான் முதல் படம். நானும் என்னுடைய திருமணமாகி போய் முதல்ல பார்த்த ஒரு படமும் அந்த ஆனந்தமலை படம் தான். அந்த படம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் எடிட்டிங் ரூம்ல வந்து பார்ப்பேன் கருணாவை வந்து விஜய் சார் எடிட்டிங் ரூம்ல வச்சு. அப்போ வந்து அவர் வேற ஒரு படத்துக்காக எடிட்டிங் வந்திருப்பாரு, நான் வந்து வேற ஒரு படத்துக்காக வந்திருப்பேன். அந்த விஜய் சார் எடிட்டிங் ரூம்ல தான் மீட் பண்ணுவோம். சடனா ஒரு தடவை வந்து நான் ஒன்னிடத்தினை கொடுத்து ஒர்க் பண்றப்போ ஒரு கிரவுண்ட்ல நாங்க ஷூட் பண்ணி இருந்தோம். கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு மணல் வந்து ஒரு லைட் சோர்ஸ்ல ஒரு மணல் மேல இருந்து போட்டு மரத்து மேல இருந்து ஒரு நல்ல ஒரு லைட்டிங்ல ஏதோ ஷார்ட் யாரோ எடுத்துட்டு இருந்தாங்க. இங்க இருந்து விக்ரமன் சார் கேட்டாரு, யாரே அது என்ன படம் ஷூட்டிங் தெரியல, பாக்குறது நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே நான் போய் அங்க இருந்து போய் பார்த்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங்ல வச்சு கருணாவை பாக்குறேன். எனக்கும் அவருக்கான அந்த எடிட்டிங் ரூம்ல இருந்தது, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா ஒரு நாள் எடிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெலுங்கு படம் முடிச்சுட்டு ஒரு கார் அப்படி பாஸ் ஆகி போச்சு. உள்ள கார் ஓட்டிட்டு போறது பார்த்தா கருணா போயிட்டு இருந்தாரு. நம்ம பக்கத்துல இருக்கிற ஆட்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கப்பதான் நம்மளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி ஷூட்டிங் எடுப்போம், அவர் மணல் போடுற மாதிரி நம்மளும் ஒரு லைட் போட்டு என்னைக்கிட்ட எடுப்போங்கிற ஒரு ட்ரீம் இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்குவோம் ட்ரீம் இருக்கும். சடனா போய் தெலுங்குல போய் பெரிய ஹிட் அந்த படம், அந்த ஆனந்தமலையின் படம். அதுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய படங்கள். அதுக்கப்புறம் அவர் பண்ண முக்கியமான படங்கள் வந்து உல்லாசங்க உற்சாகங்க நியூ பேஸ் வச்சுட்டு பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு பிரபாஸ் வச்சு ஒரு படம், அதுவும் பெரிய ஹிட்டு. அது தொடர்ந்து இந்த படம். இந்த படத்துல ஹீரோவுடைய படத்தை வந்து ராமன் படத்தை நான் ஒரு படம் பார்த்ததில்ல, நேரடியாகவும் நான் பார்த்ததில்ல. சமீபத்தில் கருணா ஷூட்டிங் வந்து அங்க நடந்துட்டு இருக்குன்னு சொன்ன உடனே செட்ல தமன்னாவும் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு கருணா ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அதுக்கப்புறம் அங்க தமன்னாவும் இருக்காங்க, கண்டிப்பா போகணும்னு சொல்லி போனேன். பார்த்தா கலக்கிட்டு அப்படி கருணா ஸ்பாட்ல ரொம்ப உற்சாகமா எல்லாரையுமே என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. அது அனுகாஷன், தமன்னா, மேக்சிமம் பார்த்தா என் செட்ல யாரா இருப்பாங்களோ எல்லாருமே இருந்தாங்க. கொஞ்சம் பக்கத்துல கருணா வந்து மேக்சிமம் வந்து தமன்னாவும் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, உங்களுடைய மாதிரியே அவர் எனர்ஜியா ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி இருக்காரு, அவருடைய ஒர்க் எல்லாம் உங்களோட ஒர்க் பண்ணும்போது இருக்கிற ஃபீல் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. கருணா கதை சொல்றது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். சொன்ன கதையையும் மேக்சிமம் அதை வந்து 90% எடுக்க ட்ரை பண்ணுவாரு. அதுக்கு உண்மையா இருப்பாரு. என்ன விஷயங்கள் படிச்சாலும் பேசினாலும் இங்க நல்ல ஒரு எனர்ஜியா ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலும் உடனே சசிக்கு கருணாவுக்கு உங்களுக்கு பேசணும்னு எனக்கு தோணும். கருணாவும் அந்த மாதிரி தான். சமீபத்தில் இப்படி ஒரு புக்கு படிச்சேன், அதை வாங்கி படிங்கன்னு சொல்லுவாரு. கொஞ்சம் இலக்கியம், நல்ல ஒரு கமர்சியல் தேட்டர் மூடு தெரிஞ்ச ஒரு மிக சரியான ஒரு டைரக்டர் கையில ராம் வந்து தமிழுக்கு அறிமுகமாகிறாரு. ஒரு தமிழும் தெலுங்கும் ரெண்டும் அந்த சினிமாவும் தெரிஞ்ச ஒருத்தர் இந்த படத்தை பண்றதுல பிளஸ் என்னன்னா, இந்த டைட்டில் இங்க எப்படி இந்த லெட்டரிங் பேட்டர்ன் இருக்கணும், இந்த மூடு எப்படி இருக்கும், அது எல்லாமே முழுமையா தெரிஞ்ச ஒரு டைரக்டர் பண்ணும்போது அதோடைய நல்லா இருக்கும் அந்த ரீச். ராம வந்து நேரடியா அன்னைக்கு பார்த்தேன். அவர் வந்து ஸ்கிரீன்ல இப்ப பாக்குறப்பதான் தெரியுது என்ன எனர்ஜின்னு சொல்லி. பார்த்தா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பையன் மாதிரி இருக்காரு. ஆனா படத்துல பார்த்தா பின்றீங்க சூப்பர். எனக்கு பெரிய ஒரு எனர்ஜி எனக்கு தொத்துருச்சு. அந்த ராம் வந்து இங்க ராமுடைய வரவு தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கியமான வரவா இருக்குன்னு நான் வந்து வாழ்த்துறேன். அவரை இந்த மேடையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பிளீஸ் ராம் வாங்க மேடைக்கு வாங்க. கிஷோர் அவங்க சித்தப்பா எல்லாரும் வெற்றிக்கும் வந்து என்னன்னா முழுமையா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் அவங்கள வந்து முழுக்க அவங்களோட இருந்து அவங்களுக்கு எல்லா படங்களுக்குமா அவங்க தான் இருக்காங்க. கதை கேட்கறது எல்லாமே இங்க தமிழ்ல மிக சிறப்பான ஒரு பேஸ் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். அதுக்கு என் சார்பாகவும் என்னுடைய விஷயமாகவும் நம்ம கன்சர்ன் மூலமாகவும் என்னென்ன பண்ண முடியுமோ 100% பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் தமிழ் தெலுங்குல ராம் வச்சு கண்டிப்பா சரியான ஒரு படம் பண்ணுவோம். குறிப்பா
மதன் கார்கி, நான் எப்படி முடிச்சு போறேன் இல்லையா? மதன் கார்கி சமீபத்தில் வந்து அவ்வளவு எனர்ஜியான சாங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தமிழ்ல வந்து யுகபாரதி, முத்துக்குமார், ரொம்ப பிடிச்ச அறிவுமதி என்ன, இப்படி ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கவிஞர்கள் மாதிரி கார்கி இப்போ வந்து எப்படா நம்ம படத்துல எழுத வைக்கும் அப்படியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இயக்கத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இந்த படத்துல பங்கு பெற்ற மற்ற கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பா பேச வரங்கிறப்ப பக்கத்துல சரிசாட்ட சொன்னேன், யாரை விட்டாலும் விடாட்டாலும் தமன்னா விட்டுறக்கூடாது. தமன்னா சூப்பர், அவங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படி இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல. நான் வந்து ஹைதராபாத் இப்போ சமீபத்தில் போனப்போ ஒரு பெரிய இன்சிடென்ட். எனக்கு பையா படம் எடுத்த சேம் ரோட்ல நான் உள்ள போயிருந்தப்போ நான் சொன்னேன் அசிஸ்டன்ட் கிட்ட, இதே ரோட்ல தான் வந்து பையா வந்து எடுத்தோம் கணக்கு, இந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன். கரெக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். பார்த்தா கரெக்டா அந்த படத்துல நான் யூஸ் பண்ண சேம் அதே ஸ்டைல் ஆஃப் கார் ஒன்று, அது லேன்சர் காரு, அதே வார்த்தை எழுதி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அதே மாதிரி கார் வருதுன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் தள்ளி பார்த்தா சேம் அந்த வண்டி ஒரு பெரிய யூனிட் எல்லாமே நின்றுச்சு. இன்னொரு கார் அதே மாதிரி பிரிச்சு பார்ட்டா வச்சிருந்தாங்க. இவன் பையா தான் எடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, என்ன படம் தெரியல, நிறுத்தி கேளுங்கன்னு சொல்லி தள்ளி வண்டியை நிறுத்திட்டு அசிஸ்டன்ட் போய் கேட்டான், என்ன படம்னு கேட்டோடனே எது கேட்குறீங்க? இல்ல தமிழ்ல பையா அந்த படம் மாதிரியே இருக்கு அப்படி சொன்ன உடனே, ஆமா பெங்காலில பண்ணிட்டு இருக்கோம். எனக்கே தெரியல எதுக்கு நீ இதெல்லாம் கேட்கறோம்னா, இல்ல ஒரிஜினல் டைரக்டர் வண்டியில உட்காந்துருக்காருன்னா அந்த கேமராமேன் மொத்த பேர் டைரக்டர் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. சார் சூப்பர் பிலிம் சார், இது எங்க ஷூட் பண்ணி அங்க ஷூட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இம்மிடியா எனக்கு போன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு, தமன்னாவுக்கு மொத்த யூனிட்டுக்கு எல்லாருக்குமே. தமன்னாவுக்கு சீரியஸா போன் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன், சார் நான் கூட மார்னிங் பார்த்தேன் சார், சேம் கார் என்ன கிராஸ் பண்ணிச்சுனாங்க. அப்ப நீங்களும் இங்க தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு ஸ்பாட்ல போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். சமீபத்தில் எனக்கு பெரிய சந்தோஷம் அதுதான். நம்ம படத்தை எங்கேயோ ஒரு மொழியில வேற ஒரு மொழியில எடுக்கிறது பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கருணாகரன், முருகதாஸ், கௌதமேனன், என்னை சேர்த்துக்கலாம், லிங்குசாமி, சசி, பாலசக்திவேல் சார், இன்னும் எங்களுடைய சரியான நண்பர்கள் பண்ற எல்லா வரிசையிலையும் எங்களையும் ஏறி மீச்சு அடிச்சு தூக்கிட்டு மேல போகணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கருணாகரன் வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசா இருக்கலாம். 90s வந்து எண்டில் வந்து எடிட்டிங்ல தான் எனக்கும் லிங்குசாமி மாதிரி கருணாகரன் பழக்கமானாரு. எப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். விஜயன் சாரோட எடிட்டிங் ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த எடிட்டிங் ரிப்போர்ட்டை சுத்தி ஒரு சின்ன கூட்டம் வரும். ஏன்னா அது ரிப்போர்ட்டை பார்த்து எல்லாமே எடிட்டிங் ரிப்போர்ட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா, சரி நானும் கிட்ட போய் பார்த்தேன். கிட்ட பார்த்தோன்னு தெரிஞ்சது அதுல வந்து எடிட்டிங் ரிப்போர்ட்ல வந்து காதல் தேசம் படத்தோட எடிட்டிங் ரிப்போர்ட், தபு, வினித், அப்பாஸ் இவங்க எல்லாத்தையுமே நாங்கெல்லாம் எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுவோம். அவர் படமா வரைஞ்சு வச்சிருக்காரு. அப்படியே தபு அழுகுற மாதிரி. சும்மா ஷூட்டிங்ல எவ்வளவு ஃபாஸ்டா இருப்போம் நமக்கு தெரியும். ஃபாஸ்டா எழுதுறதே நமக்கு புரியாது. அவ்வளவு ஃபாஸ்டா அவர் வந்து டிராயிங் பண்ணிருக்காருன்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுவும் அந்த எடிட்டிங் ரிப்போர்ட்டுக்கே அவ்வளவு பெரிய ஃபேன். அதுக்கப்புறம் தான் யார் இது எழுதுறதுன்னா மாதிரி வரைஞ்சதுன்னு கேட்டேன். கதிர் சாரோட அசோசியேட் கருணாகரன் சொல்லி அப்பதான் கருணாகரன் எனக்கு வந்து பழக்கமானாரு. எப்பயுமே அவர் சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். எடிட்டிங்ல ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகம். அதே மாதிரி அந்த 90s எண்டில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து சென்னையில இருந்து பிரிஞ்சு ஹைதராபாத் போயிட்ட பிறகு தமிழுக்கும் தெலுங்குக்கும் பெரும்பாலும் நிறைய கம்யூனிகேஷன், ரீமேக், டப்பிங் எல்லாமே இல்லாம போயிடுச்சு. அந்த டைம்ல முதல் முறையா தமிழ்ல இருந்து தெலுங்குக்கு போய் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை கலக்குன ஒரு ஆளு கருணாகரன். அவரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து அது 100 days சில்வர் ஜூப்ளி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் மாதிரி மாறி 40 crores கலெக்ஷன், 60 crores கலெக்ஷன் அப்படிங்கிற குரோர்ஸ் கணக்குல ஃபர்ஸ்ட் பார்த்ததும் ஆனந்தமழை, தொழில் பிரேமா தான். மிகப்பெரிய பிரேக் வந்து அன்னைக்கு பவன் கல்யாணுக்கு கொடுத்த படம். அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து திருப்பதி சாமி போனாரு, உதயசங்கர் போனாரு, நான் போனேன். இங்க இருந்து நிறைய பேர் போய் அந்த ஜூப்ளிஸ்ல வந்து நிறைய தமிழ் டைரக்டர்கள், தமிழ் அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து நிறைய கதவுகள் திறக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து கருணாகரன் தான். இப்போ வந்து அவர் எப்ப தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வருவாருன்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்த பல இயக்குனர்கள் நண்பர்கள்ல நானும் ஒருத்தன்.
இன்னைக்கு வந்து அவர் வந்து அவரோட தமிழ் ஃபில்மை இங்க வந்து நம்ம முன்னாடி லான்ச் பண்ண போறாரு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வந்து அவரை வந்து இந்த மேடையில் அறிமுகப்படுத்துறேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு கரகோஷம் எழுப்பி கைத்தட்டி கருணாகரன் இந்த மேடைக்கு என் நண்பர்கள் எல்லாரையும் மேடை கலைக்கிறேன். பாலாஜி சக்திவேல், சசி, ஸ்டான்லி, ப்ளீஸ் கம். சரவணன் கம். Still okay. ठीक है